விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 2014 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். இப்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லபடியாகவே இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்படாமல் சொல்கிறேன்னா, என்னடா நமக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்னு நினைக்கலாம். கவலையை விடுங்க. ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம்னு இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன். அதை செஞ்சீங்கன்னு சொன்னாக்க நல்லபடியாக வர முடியும். உங்களால் எந்த காரியம் தொட்டாலும் உங்களுக்கு பின்னோக்கிக்கிட்டே இருக்குது, அதனால் மனம் தளர வேண்டாம். இதுலேயும் ஒரு நல்ல நேரம், ஒவ்வொரு நாளுமே நல்ல நேரம் கெட்ட நேரம் வர்றது மாதிரி ஒவ்வொரு மாதமுமே நல்ல நாள் கெட்ட நாள் வருது. நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது நிலப்பொருள் வாங்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, துணிந்து செயல்படலாம். பொருளாதாரம்லாம் பின்னோக்கிக்கிட்டே இருக்கேன், எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா அமோகமாக வருது, அதை வச்சு நீங்கள் முன்னேற முடியும். அது வரையில் தான் கொஞ்சம் பின்னோக்கிக்கிட்டு இருக்கு. உழைப்பால் உயர்ந்தவர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு மனமாற்றம் இல்லாமல் தைரியமாக தொழிலில் நல்ல முறையில் முன்னேற முடியும். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் ஆரோக்கியம்லாம் கெடுது, குடும்பத்தில் தொல்லைகள் இருக்குது, எல்லாமே பிரச்சனை கொடுக்கறது வருமானம் தானே. அதனால் முன்னுக்கு பின் முரணா நிற்குதுன்னு சொல்லிட்டு மனம் குமர வேணாம். பொறுத்திருங்க, காத்திருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமைக்கு நல்ல ஒரு பலன் உண்டு. குழந்தைகள் நல்லா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மனம் உடைந்திருந்தாலும் மனைவியினுடைய அனுசரணை நல்லா ஒரு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கல்யாணம் முடிக்காமல் வயது போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல முறையில் சிறப்பான நேரம் வர்றதுனால இப்போயே வரன்னு பார்த்து வைக்கலாம், நல்லபடியாக நடக்கும். அடுத்து பார்க்க போனாக்க அரசியல்காரவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சொல்லணும். ஏன் முன்னேற்றம்னு சொன்னால், நல்லதே கெட்டதை இறங்கி பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு தைரியம், அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்கள் சனியினுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனை போல் கொடுக்குறவனும் இல்லை, அவனை போல் கெடுக்கிறவனும் இல்லை. நீதி தேவை. நன்மையே செய்து போய் நேர்மையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஓஹோன்னு உங்களை கொண்டு போவான். மறந்தும் கொஞ்சம் தடம் புரண்டால் என்ன ஆகும், ஒரு ஒற்றையடி பாதையில் ஒரு பாலத்தில் மேலே ஏறி போகக்கூடிய உன்னுடைய நிலை மாறி தனக்கு ஒரு சோதனை கட்டமே பாதாளத்தில் விழுந்த நிலையை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைவீங்க. உயிர் போயிடாது, கவலைப்படாதீங்க, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால் எச்சரிக்கையாக போடணும். சனியினுடைய இன்னொரு இது என்ன கேட்டால், கொடுப்பான். இந்த 7.5 சனியிலையும், ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அதையெல்லாம் நிவர்த்தி ஆகிடுது. அதனால தான் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். ரியல் எஸ்டேட்டு அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து செய்யலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா ஒன்று சிறப்பாகிறதுக்கு இருக்குது. சினிமா கலைஞர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னு கேட்டால், இந்த பொன் பொருள் பூமியிலேருந்து கிடைக்கிறது மாதிரி நல்ல முறையில் ஒரு கதையினுடைய இதை வச்சுருக்கக்கூடிய நீங்கள்லாம், அல்லது நல்ல முறையில் முயற்சி எடுத்துக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒப்பந்தம் கிடைச்சி நல்ல பொருளாதார உதவி பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய கரகத்தினுடைய நிலை முன்னேற்றத்தில் உங்களுக்கு கை கொடுத்து ஓகோன்னு போயிட்டுருங்க. அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. 7.5 சனியெல்லாம் ஓர கட்டிடுவீங்க. அந்த வழியில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. சினிமா கலைஞர்கள் மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் அதே நிலை தான். விவசாயிகள் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பூமிக்கு அதிபதியானது இந்த ராசி. எந்த ராசி? விருச்சிக ராசி. பூமிக்கு அதிபதியான ராசி. அதனால் 7.5 சனின்னு சொன்னாலும் பூமி பாகமாக விவசாயம் மற்ற தானியங்கள் விளைவிக்கக்கூடிய நீங்கள்லாம் நல்லா அமோகமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா ஒரு நேரம் கேட்டாலும் மறு நேரம் பொண்ணு விளையும் பூமி நமக்கு உதவி செஞ்சதுங்க மாதிரி ஆகிடும். அடுத்து பார்க்க போனால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய நிலையை பற்றி சொல்லணும்னா, எப்போவுமே தெய்வம் உங்களுக்கு அருள் புரிய காத்திருக்கிறார். எந்த வகையில் அப்படின்னு சொன்னால், மருதமலை முருகனை போயிட்டு தரிசிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கே பக்கத்துலேயே பாம்பாட்டி சித்தரனுடைய குகை இருக்குது. அவருடைய ஆசையும் பெற்று வந்தீங்கன்னா நல்லா அமோகமான ஒரு சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. எல்லா காரியங்களிலையும் வெற்றி பெறுவதற்கு இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க என் வாழ்த்துக்களும்